வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த சிவில் இன்ஜினியரிங் மிஸ்டேக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கிறதுல இது வந்து ஒரு சீரியஸான ஒரு மிஸ்டேக்கு. இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது வந்து ஒரு பில்லரில் எப்படி கம்பி கட்டியிருக்காங்க, அந்த கம்பிக்கு ஜாயிண்ட் எப்படி பண்ணியிருக்காங்கிறத பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக வந்து இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா IS 456ன்னு ஒரு கோட் இருக்குதுங்க. கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஃபார் plain and reinforced cement concrete, Indian Standard Code நம்பர் 456. இதை அடிப்படையாக வச்சு தான் வந்து இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனில் RCC சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸே இதுதான். இதை மீறக்கூடாது நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில். அப்போ வந்து இதில் வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது மாதிரி இருக்கு பாருங்க, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பி வந்து ஒரு பில்லருக்காக கட்டுறோம். அந்த கட்டும்போது கம்பியோட லெங்க்த்து வந்து ஸ்டாண்டர்டாக வந்து 12 மீட்டர் தான் தயார் பண்ணுவாங்க. 12 மீட்டர்னால் உத்தேசமாக 40 அடி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் வசதி. அதனால் அந்த இதை பண்ணுறாங்க. அப்போ நம்ம அது வந்து இங்கே கட்டடம் வரும்போது, கட்டடத்துக்கு வந்த உடனே நமக்கு வந்து கட்டடம் வந்து ஹைட்டு ஒவ்வொரு இது 2 மாடி 3 மாடி இல்லை ஒரு மாடியே இருந்தால் கூட நமக்கு மேலே வந்து லேப் லெங்த் அப்படின்னு கம்பியை ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் லேப் லெங்த் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேப் லெங்த்தில் நம்ம வந்து கொடுக்கறதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பி இவருடைய டயாமீட்டர் என்னவோ அந்த டயாமீட்டரை போல் 50 மடங்கு 50D அப்படிம்பாங்க. இப்போ 10 mm ராடுன்னு வச்சுக்கோங்க, 10 mm ராடுனா 50 × 10னாக்கா 500 mm வந்து லேப் லெங்த். அதாவது இந்த கம்பி இங்கேருந்து வர கம்பி வந்து பார்த்திங்கன்னா, அதே ராடை வந்து கீழே இங்கேருந்து மேலே வரைக்கும் இது பண்ணணும், நமக்கு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி லேப் அடிக்கிறதுன்னு சொல்கிறோம். கட்டி தான் இது பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வெல்டிங் பண்ணணும்னு வச்சுங்க. வெல்டிங் பண்ணால் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 25 mmக்கு மேலே இருக்கிற ராடுகளை தான் வெல்டு பண்ணுவாங்க பொதுவாக. இல்லைன்னா அந்த வெல்டிங்கில் இந்த ராடே ஃபெயிலியர் ஆகிடும், கரைஞ்சி போயிருங்கிறனால, தாங்காதுங்கிறனால. அப்படி இல்லை அப்படின்னா இது இடையில வந்து இன்னொரு ராடு வந்து பிட்டு வச்சு வெல்டு பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது சும்மா வெறும் ஒரு இன்ச்சு கூட ஜாயிண்ட் இல்லாமல் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வெல்டிங் பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 200 mm, அதாவது 20 சென்டிமீட்டர் இருக்கணும், அல்லது வந்து 15 மடங்கு இருக்கணும். இந்த டயாமீட்டர் 10 mm ராடாக இருந்தால் 150 mm இருக்கணும். இதுதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம பக்காவாக கட்டடம் கட்டினோம்னா அது லைஃப் லாங்காக நிற்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் வந்துடும் நண்பர்களே.